இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சிஎம் விஜய் தி ரியல் ஹீரோ என்ற தலைப்பில் சில தகவல்களை அன்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டியுள்ளது. இன்று அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவையை உற்று நோக்குங்கள் என்ன புலப்படுகிறது? அதில் ஒரு சமத்துவம் நிலைநாட்டப்பட்டுள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டு அரசு அமைச்சரவையில் அனைத்து பிரிவினருக்குமான பிரதிநிதித்துவம் பேணி காக்கப்பட்டுள்ளது என்று தோன்றுகிறது. 2 பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக உள்ளனர். இதுவரை இல்லாத அளவில் 7 பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக உள்ளனர். இதுவரை இல்லாத அளவு 4 பெண்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார்கள். இதற்கு முன்னால் 2011ஆம் ஆண்டில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் 3 பெண்மணிகள் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த அமைச்சரவையில் 4 பெண்மணிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு பிரதிநிதித்துவம் ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த அமைச்சரவையை உற்று நோக்குங்கள். 1967இல் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்ததைப் போலவே பெருமளவு இளைஞர்களும் பெருமளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்களும் இடம் பிடித்துள்ளார்கள். மிகவும் எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், வழி வழியாக அரசியலில் இல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள், வாரிசாக இல்லாதவர்கள். இது ஒரு சிறப்பு அம்சம். அதே மாதிரி பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவை 1977இல் பதவியேற்ற பொழுது எப்படி தனக்காக உழைத்த தன்னுடைய தொண்டர்களுக்கு அதிகமான அமைச்சர் பதவியை வழங்கினாரோ, சாதாரண மக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினாரோ, அதே மாதிரி வழங்கப்பட்டுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த 16 பேர்களுக்கு அந்த அமைச்சர் பதவியாக பதவியேற்கக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பணியாற்றியவர்களுக்கு பதவி என்பதுதான் அதனுடைய முக்கியத்துவம். ஆக இந்த அமைச்சரவையை உற்று நோக்குங்கள். அவர் ஒரு சமத்துவத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய முயற்சியை முன்னெடுக்கக்கூடியவர் என்று தெளிவாகிறது. பேரறிஞர் அண்ணாவின் வழியிலும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வழியிலும் அவருடைய பாதை செல்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக விளங்குகிறது. அதனால்தான் சொல்கிறோம் விஜய் தி ரியல் ஹீரோ. இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வதை மிகவும் தைரியமாகவும் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமலும் அசாத்தியமாக அவர் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய மௌனமே அனைத்திற்கும் பதிலாக இருந்து விடுகிறது. தேவையான விஷயங்களை அவருடைய அமைச்சரவை சார்ந்தவர்களே வெளிப்படுத்துகிறார்கள். சரி, விஜய் தி ரியல் ஹீரோ என்று ஏன் சொல்கிறோம்? பதவி ஏற்றவுடனேயே சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதில் மிகுந்த முக்கியத்துவம் நிலைநாட்டப்பட்டுள்ளது. பெருநகரங்களில் நாள்தோறும் சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் செய்தியாக வந்திருக்கிறது.
மாநகராட்சி பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதில் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. ஆங்காங்கு போதைப்பொருள் கடத்தி வருபவர்கள் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கை மீறுறவங்களுக்கு ஒரு பயம் நெஞ்சில் வரும். அந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரும்பு பெண்மணி என்று பெயர் வாங்கியதைப் போல இவரும் ஒரு இரும்பு மனிதராக மாறுவதற்குரிய அறிகுறிகள் தென்படுகின்றன என்பதற்காக சொல்கிறேன். அதே மாதிரி தேவையில்லாத குண்டர் சட்டம் பாய்ச்சியவர்கள் மீது அந்த சட்டம் தேவையில்லாமல் பாய்ச்சப்பட்டுள்ளது என்று தெரிந்து அது ரத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வருகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக அரசு வேலை பார்ப்பவர்கள் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டியதற்கு சிஎம் விஜயே ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். தினந்தோறும் 10 மணிக்கு முன்பாகவே தலைமைச் செயலகம் வந்து விடுகிறார். அது ஒரு அற்புதமான ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. அனைவரும் மூக்கு மேல் விரல வைத்து பார்க்கிறார்கள். 9:30க்கும் 9:55க்கும் இடையில அவர் அலுவலகத்துக்கு வந்து விடுகிறார். தினந்தோறும் வந்து விடுகிறார். அப்போ முதலமைச்சரே 10 மணிக்கு முன்னால வாரான்னா தலைமைச் செயலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வரணும்னு நினைப்பாங்களா இல்லையா? இதான் டிஸ்பிளே மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது. சொல்லாமல் புரிய வைத்தல். தினந்தோறும் 10 மணிக்கு முன்னால் ஆபீஸுக்கு வந்துடுறார். கூடுதலாக மதிய உணவையும் சேர்த்து கொண்டு வந்துடுறாராம். அவருடைய அலுவலகத்திலே உட்கார்ந்து மதிய உணவையும் சாப்பிட்றார். 4 மணி 5 மணி வரைக்கும் பணியாற்றுறார். அப்போ இந்த அரசாங்கத்திற்கு உள்ள பணி இறைப்பணி என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். இந்த மக்கள் நம்ம மேல் அபரிமிதமான நம்பிக்கையை வைத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிந்த அளவு உழைக்க வேண்டும் என்று அவரே முன்னுதாரணமாக செயல்படுகிறார். அவரே முன்னுதாரணமாக செயல்பட்டாரே என்றால் அவர் கீழ் உள்ள அமைச்சர்களும் அவர் 10 மணிக்கு முன்னதாக வராங்கன்னா இவங்க 9:30க்கு முன்னாலே வந்துடுவாங்க. அமைச்சர்களும் முதலமைச்சரும் 9:30க்கே வராங்கன்னா அலுவலர்களும் 9:30க்கே வந்துடுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உழைக்கும் உறுதியை அவர் தன் மூலமாகவே நிரூபித்து அலுவலர்களை இயங்க வைக்கிறார். மிகவும் அமைச்சர்கள் எல்லாம் மிகவும் எளிமையை கடைபிடிக்கிறார்கள். மிகவும் சாதாரணமாக சென்று அவர்கள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவரவர்கள் எல்லைக்குட்ட பகுதியில் ஆய்வுகளை நடத்துகிறார்கள். மருத்துவமனையில் ஆய்வை நடத்துகிறார்கள். நியாய விலைக் கடைகளில் ஆய்வை நடத்துகிறார்கள். அந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் முதலானவர்கள். ஆக இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்புறம் ஒரு செய்தி, மின்சார வாரியத்தில் கொள்முதல் செய்வதற்காக பிப்ரவரி மாதம் தொடங்கி முடிக்கப்பட்ட அந்த டெண்டர்கள் 2000 கோடி அளவுக்குள்ள டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி இன்றைய நாளிதழ்கள் எல்லாம் பார்த்தோம், தொலைக்காட்சிகள்லையும் பார்த்தோம். அது எதை குறிப்பிடுதுன்னா, அரசாங்க பணம் வீணாகக்கூடாது, அதை கண்டறிய வேண்டும் என்ற முயற்சியையும் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்க மாதிரி தெரிகிறது. இந்த துறையிலும் மட்டுமல்ல, மற்ற துறைகளிலும் இதே மாதிரி கவனித்து பார்ப்பாங்கங்கிறதுக்கு இது அறிகுறியாக இருக்கிறது. ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த ஆரம்பம் a good beginning is a good ending என்று சொல்வார்கள். a good beginning is a good ending. இது நல்லதொரு ஆரம்பமாகவே தெரிகிறது. அஞ்சாமையுடன், ஈகை உணர்வுடன், துணி உணர்வுடன், காலந்தாழ்த்தாத உணர்வுடன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு அரசு இருக்கும் பொழுது அது மக்களினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பார்த்த அளவில் மிகவும் அற்புதமான காரியங்கள் எல்லாம் இந்த
முதல் சில நாட்களிலேயே செய்யப்பட்டிருக்கின்றன. 717 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த செய்தியை உயர்நீதிமன்றமே பாராட்டியிருக்கிறது. ஆகா, இது நல்ல முயற்சி என்று பாராட்டியிருக்கிறது. கொஞ்சம் கூட வருவாய் இழப்பை பற்றி கவலைப்படாமல் முக்கியமான இடங்களில் பள்ளிகள், சந்தைகள், கோயில்கள், இந்த மாதிரி இடங்களில் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது. பெண்களை பாதுகாப்பதற்காக, போதைப்பொருள் தடுப்பதற்காக வேண்டிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிறப்பான ஒரு காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சட்டம் ஒழுங்கை மீறுபவர்களுக்கு நிச்சயமாகவே நெஞ்சில் ஒரு பயம் வரும் என்பதால் அவர்கள் அந்த சட்டம் ஒழுங்கை மீறக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள். கொலை, களவு, இந்த பஞ்சமா பாதகங்கள் நீங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கொலையே களவுகள் பாதம் மலைவான பாதகமாம் என்று திருமந்திரம் சொல்வது மாதிரி இந்த பஞ்சமா பாதகங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்குரிய வழிகளை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. அமைச்சரவையில் சமத்துவம் பேணி பாதுகாக்கப்பட்டுள்ளது. எல்லா பிரிவினருக்கும் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மிகவும் சாதாரணமானவர்களுக்கு, உழைத்தவர்களுக்கு பதவி என்ற வகையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது திறனறிந்து இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த வகையில் எ குட் பிகினிங் இஸ் எ குட் எண்டிங் என்று இது நல்லதொரு ஆரம்பமாக நிகழ்ந்திருக்கிறது. நல்லதொரு ஆரம்பமாக இதை சாதித்து காட்டிய தனி ஒருவனாக நின்று சாதித்து காட்டிய, எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் தனி ஒருவனாகவே நின்று இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஜய் தி ரியல் ஹீரோ என்று சொன்னால் மிகையில்லை என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.